பீகார் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வெற்றி. பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். பீகாரின் பங்கிப்பூர், குஜராத்தின் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தின் தட்டியா ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. இதுல பதிவான வாக்குகள் திங்கட்கிழமை எண்ணப்பட்டது. அதுல பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில பாஜக சார்பில் நீரஜ் குமார், ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் ரேகா குமாரி, ஜன்சுராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் போட்டியிட்டிருந்தாங்க. இந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையின் போது ஆரம்பம் முதலே பிரசாந்த் கிஷோர் முன்னிலையில இருந்தார். அவர் 64,151 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் நீரஜ் குமாருக்கு 44,827 வாக்குகளும், ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் ரேகா குமாரிக்கு 14,273 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. இது பற்றி பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, குற்ற பின்னணி உடைய ஒருவரை பீகாரின் முதல்வராக பாஜக தலைமை நியமிச்சிருக்கு. அவரை மாற்றிவிட்டு நல்ல தலைவரை முதல்வராக நியமிக்க வேண்டுகிறேன். பங்கிப்பூர் இடைத்தேர்தல் மூலம் இந்த கருத்தை மக்கள் முன்னிறுத்தி இருக்கிறாங்க. எனக்கு வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல தலைமை கிடைத்தால் பீகார் மாநிலம் அதிவேகமாக முன்னேறும். நாங்க எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க மாட்டோம். பீகார் மக்களுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம். பங்கிப்பூர் தொகுதி மக்கள் எங்களது கட்சிக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. பீகார் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான சாம்ராஜ் சௌத்ரி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவுல, பங்கிப்பூர் ஜனநாயக திருவிழாவில் ஜன்சுராஜ் கட்சியை மக்கள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. மக்களின் முடிவை மதிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. குஜராத்தின் மஞ்சள்பூர் தொகுதியில ஆளும் பாஜக சார்பில் போட்டியிட்ட சதீஷ் பட்டேல் 55,481 வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் பிகாபாய் ரபாரிக்கு 24,851 வாக்குகள் மட்டுமே கிடைச்சிருக்குது. மத்திய பிரதேசத்தின் தட்டியா தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் கன்ஷியாம் சிங் 66,757 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. பாஜக வேட்பாளர் அசுதோஷ் திவாரிக்கு 60,741 வாக்குகள் கிடைச்சிருக்குது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக பீகாரில் நடைபெற்ற போராட்டங்களப்ப மாணவ மாணவியர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதனால ஜென்சி இளைஞர்களின் வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்கலன்னு சொல்லப்படுது. பீகார் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் கடந்த ஏப்ரல்ல மாற்றப்பட்டாரு. அதனால அவர் சார்ந்த குர்மி சமுதாய மக்கள் பங்கிப்பூர் இடைத்தேர்தல்ல பாஜகவுக்கு எதிராக வாக்களிச்சதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட காரணங்களால பங்கிப்பூர் தொகுதியில பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. கடந்த 2025 பீகார் தேர்தல்ல 238 தொகுதிகளில் போட்டியிட்ட ஜன்சுராஜ் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. இதுல 3.3% வாக்குகள் மட்டுமே கிடைச்சதுன்றது நினைவு கூறத்தக்கது. பல்வேறு தேர்தல்கள்ல பல அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூக அமைப்பாளராக பணியாற்றியவர் பிரசாந்த் கிஷோர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த இவர் கடந்த 2024 ஜன்சுராஜ் கட்சியை நிறுவினார். இப்போ அவர் தனது வெற்றி கணக்கை தொடங்கி இருப்பது கவனிக்கத்தக்கது. இந்த இடைத்தேர்தல் முடிவு பற்றி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, பாஜக மேல மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்கன்றது இப்போ தெளிவாகி இருக்குது. நாட்டுல என்ன நடக்குதுன்றத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு தொடக்கம்னு நான் கருதுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க.